அம்பேத்கரையும் 50 தொகுதிகள் தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற முக்கியமான விஷயம் வந்து அம்பேத்கர் வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியிருக்கிறார். ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்க? காலாராம் கோயில் நுழைவு போராட்டம். அங்கே இருக்கக்கூடிய பண்டாரிநாதரை வந்து தலித் மக்கள் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினார். அவர் வாழ்க்கையில் நடத்தின போராட்டங்கள் வெளிப்படையான போராட்டங்கள் 2-3 போராட்டங்கள் தான். அது வந்து ஒரு மாதிரிக்காக நடத்தப்பட்ட போராட்டம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதில் இப்போ இதில் காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு ஆன நோக்கம் என்னென்னா, இந்தியா முழுவதும் அதை தொடர்ந்து வந்து கோயில் நுழைவு போராட்டங்கள் வந்து எடுத்தாங்க. ஆனால் சாதி இந்துக்கள் அதை அது வரைக்கும் தொடங்காமல் இருந்தாங்க. அம்பேத்கர் தான் முதல்ல கோயில் நுழைவு போராட்டத்தை எடுக்கிறாரு. அது எடுத்ததன் மூலமாக என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, நாங்களும் இந்து மதத்தில் ஒரு அங்கம்தான் அப்படின்னு முதல்ல சொல்ல வந்தார். இது சாதி இந்துக்கள் வந்து தலித் மக்களும் இந்துக்கள் தான் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இல்லை. அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறார். ஆனால் சாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்துக்கள் தலித் மக்கள் வந்து அவர்கள் இந்துக்கள் இல்லை, அதனால் அவர்கள் வந்து கோயிலில் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணி அம்பேத்கருடைய போராட்டத்தை அவர்கள் முறியடிக்கிறாங்க. கோயில் நுழைவு பெருசாக வெற்றிகரமாக நடக்கலை. தடையெல்லாம் போடுறாங்க. அதுக்கு நிறைய ரத்த காயங்கள் எல்லாம் வருது. இருந்தாலும் அந்த போராட்டத்தை வந்து சாதி இந்துக்கள் தோற்கடித்ததின் மூலமாக என்ன அவர்கள் சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் என்ன சொன்னார், நாங்களும் இந்து மதத்தினுடைய ஒரு அங்கம் தான் அப்படின்னு அவர் வந்து முதல்ல அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் சாதி இந்துக்கள் நீங்கள் இந்து மதத்துடைய ஒரு அங்கம் இல்லை, நாங்கள் உங்களை சேர்க்க மாட்டோன்னு சொல்லிட்டு வெளியே துரத்துறாங்க. இதில் ரொம்ப தெளிவாக அந்த அம்பேத்கருடைய செயல் திட்டம் நடைமுறைக்கு வருது. என்ன, சாதி இந்துக்களுக்கும் அல்லது இந்துக்களுக்கும் அவர் கொடுத்த வார்னிங் என்பதை அவர்கள் வந்து சுதாசீனப்படுத்திவிட்டார். அதுக்கு பிறகு அம்பேத்கர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, கோயில் நுழைவு போராட்டங்கள் இனிமேல் நடத்த மாட்டோம் அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு. அவருடைய தோழர்களுக்கும் அதை அறிவுரையாக ஒரு கடிதங்களாக எழுதுகிறார். சாதி இந்துக்களை வந்து திருத்துகிற வேலை அல்லது இந்துக்களை திருத்துகின்ற வேலை நமக்கு கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு தேவையான வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டோம், அவங்க அதை பயன்படுத்திக்கல. இனிமேலும் நாம் வந்து மக்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை நோக்கியும் அதுக்கு அரசியல் அதிகாரம்தான் அடிப்படையாக இருக்குது, அதனால் அதை நோக்கியும் நான் நகருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தன்னுடைய செயல் திட்டத்தை அப்படி திருப்பிட்ட உடனே அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அதுக்கு பிறகுன்னா, முதல்ல படிப்படியாக நாம் பார்க்கணும். முதல்ல இந்து மதத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது இந்துக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 3வது இந்துக்களை திருத்துகிற வேலை நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்களை சேர்க்கலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போது அரசியல் ரீதியாக நீங்கள் எங்களை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுடைய எண்ணிக்கை பலத்தை தான் நீங்கள் அதிகமாக காட்டுறீங்க, அதனால் உங்களுடைய எண்ணிக்கை பலத்தை கூட்டுறதுக்கு நாங்கள் உதவுவதற்கு பதிலாக எங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் இந்துக்கள் அல்ல, இனிமேல் நாங்கள் இந்து மதத்தில் இருக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிக்கிற ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டுக்கு பேர் தான் ஈழோ மாநாடுன்ற பேர். அந்த கான்ஃபரன்ஸில் அவர் நிறைவேற்றின தீர்மானம் தான் இந்தியாவே அன்றைக்கு அதிர்ச்சி செய்து. தலித் மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி சொல்லிக்கிட்டாலும் பட்டியலின மக்கள்னு சொல்லிக்கிட்டாலும் அவர்கள் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேறுகின்ற முழக்கத்தை வச்சு இந்துக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் இன்றைக்கும் நாம் நடைமுறையில் பார்க்குறோம்.